வணக்கம் தோழர்களே. ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். நான் சினிமா ஸ்டண்ட் நடிகர் என்று பலமுறை சொல்லிவிட்டேன். நான் ஸ்டண்ட் நடிகர் சங்கத்தில் கற்றுக்கொண்ட கலையால் யோகாவை கற்றுக்கொண்டு, யோகா என்பது முருகக் கடவுள் கற்று எடுத்த ஒரு பொக்கிஷம். அதை எப்படியெல்லாம் ஆராய்ந்தால் நமக்கு புலப்படும் என்பதை நான் இந்த பாட்டு மூலம் சொல்லி இன்றைக்கு பாடலாக தேர்வு எழுதி உங்களுக்கு தருகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை வெளிப்படுத்தி தமிழன் என்று சொல்லடா தனஞ்செமிழ்ந்து நில்லடா என்று நான் சொல்லி வருகின்றேன். நான் சொல்வதெல்லாம் ஒன்றும் மூட நம்பிக்கை அல்ல, உண்மையான தமிழன் அறிவியலை சொல்லி வருகின்றேன். இந்த பாட்டு வரிகளை நான் படிக்கிறேன், கேட்டு ஆலோசனை செய்யுங்கள், வகுத்தறிந்து பாருங்கள். பாம்பிடம் பாசம் வைத்த பழனிமலை முருகா, படம் எடுத்த பாம்பை பார்த்து பகுத்தறிந்த முருகா, அரவனிடம் கற்றுக்கொண்ட 6 குணம் முருகா, ஆதார சக்கரத்தை அறிந்த தெய்வம் முருகா, மயிலாக உடலை ஏற்றி மருத்துவனி முருகா, மூடனாக தமிழருக்கு இதை புரிய வைக்கணும் முருகா, மேகமாக குளிர்வதற்கு மயிலை கண்ட முருகா, மருந்துண்ணா மருந்தை தந்த மகா கடவுள் முருகா, சூரியனை பார்த்து கூவும் சேவல் கண்ட முருகா, சேவல் கொடியை பார்க்கும்போது சூடேறும் முருகா, சேவல் கொடியை பார்க்கும்போது சூடேறும் முருகா, சூரனாக வந்த நோயை சுட்டெரித்த முருகா, சூரனாக வந்த நோயை சுட்டெரித்த முருகா, சுழலும் பூமியெங்கும் பரவட்டும் யோகா அல்ல ஓகம், சுழலும் பூமியெங்கும் பரவட்டும் யோகா அல்ல ஓகம் என்று தமிழன் கண்டுபிடித்ததை ஏமாற்றி மடைமாற்றி வேற்றுமொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல் செய்கின்றார்கள். தமிழை அழிப்பதற்கு இதுதான் காரணம். பல்வேறு அறிவியலை மறைப்பதற்காகத்தான் தமிழை ஒழித்து விடணும் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி பித்தலாட்டம் செய்கிறார்கள். இனியும் தமிழர்கள் புரிந்து கொண்டு தமிழர் கண்டுபிடித்ததை நான் சொல்லும்படி ஆராய்ந்து பாருங்கள். உண்மையாக யோகா என்பது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி, ஒன்று கலக்குது என்பதை நான் பல்வேறு முறை உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன். இனியாவது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை அனைவரும் பார்த்து செய்து ஆரோக்கியமாக இருங்கள். உடல்நலத்தை உலகுக்கு தந்த ஓங்குப்புகள் உண்ட தமிழன். இனியும் தமிழர்களாகிய நாம் இந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை விட்டு உடல் எதிர்வினை வரும் உடல் மாத்திரை மருந்து, ஆல்கஹால் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு எதிர்வினை நோய்களை பெற்று நாம் உடலை கெடுப்பதை விட இந்த மருந்துண்ணா மருத்துவத்தை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ நான் கேட்டுக்கொள்கிறேன். யோகா என்னும் உடற்பயிற்சி, ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை சுவாச பயிற்சி 14 வயசுலேருந்து எப்போ வேணாலும் செய்யலாம். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா என்பதை 5 வயது முதல் 100 வயது வரையிலையும் கூட செய்யலாம். அவங்கவுங்க உடல் வாகை ஆரோக்கியத்தை பொறுத்து ஆரோக்கியம் தன்னை தானே தேடி வரும். எனவே தமிழர் கண்டுபிடித்த இந்த ஒன்று கலக்கம் உடற்பயிற்சியை அனைவரும் செய்து மருந்துண்ணா மருத்துவத்தை கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.
ரணபல் லோகா.